ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்போதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிக்காரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா
மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல வந்து நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் உங்களுக்கு வந்து சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் 4ஆம் இடத்துல ராசிநாதனே இருக்கிறதும், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7-12க்கு உண்டானவர் போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சப்தமாதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுபர் என்ற வரிசையில் வந்து அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து 4ஆம் இடத்துல தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுகத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிற அர்த்தாஷ்டம சனி நடந்துருக்கு. இதன் மூலியமாக உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலையின் மூலியமாக ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில், சொந்த தொழிலில் உண்டாகும். உங்களுடைய பதவி புகழுக்கு கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். அவரே 5ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தூக்கம் நல்லபடியாக வரும், கவலைப்பட தேவையில்லைன்னா சுவர்கள் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 27ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 29ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது. கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மனக்லேசங்கள் இருக்கும், மனசில் வந்து குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நிச்சயமாக மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்வையிடுற சந்திரனையும் பார்வையிடுறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். அதை தவிர வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மருத்துவர்,
இந்த பர்சனாலிட்டி, அதாவது இந்த யூனிஃபார்ம் பர்சனாலிட்டிஸு, அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தமான வேலை, அதை தவிர என்ன சொல்கிறது, சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா செங்கசூளை வச்சுருக்கிறவங்க, மணல், அதை தவிர மணல் லாரி ஓட்டுறவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமையிறது. உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வரார் 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இந்த இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தில் ட்விஸ்ட் ஆகும். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. 31ஆம் தேதி சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய காலகட்டம், செலவுகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ, இல்லை மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் கிடைக்கும். அதை தவிர முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்கோ. ஏன்னா இந்த வாரம் சஷ்டியும் வருது. அதனால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. ஒரு மஞ்சள் கலர் துணி மட்டும் கொண்டு போய் வஸ்திரதானம் கொடுத்துட்டு வாங்கும். கோவிலில் கொண்டு போய் வஸ்திரதானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.